ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். ராமநாதபுரம்லாம் எல்லாம் நல்லா இருக்கா? டெல்லி எலெக்ஷனை வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து மாபெரும் வெற்றி பாஜக. ஆமா, 27 வருடங்கள் கழித்து இன்னைக்கு வந்து திருப்பியும் வந்து ஆட்சி கட்டல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் பிஜேபி வர முடியாது டெல்லியில அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். நீங்க எங்க வேணா நீங்க ஜெயிக்கலாம், ஆனா டெல்லியில ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பிஜேபி மாபெரும் வெற்றி. கருத்துக்கள்? நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய தலைநகரம் மற்றும் யூனியன் பிரதேசமாக இருப்பது புதுடெல்லி. அதாவது காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு, காங்கிரஸ் பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா டெல்லியை பிடிக்க முடியவில்லை, டெல்லியில ஆட்சி அதிகாரம் இல்ல, அங்க வந்து டெல்லியோட மொத்த கண்ட்ரோல் யாருன்றதுல இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி மேல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்ப பாரத பிரதமர் தலைமையில இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சீட்டு பிஜேபி ஜெயிச்சா கூட அந்த மாநிலத்துடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. நீங்க நீங்க வட மாநிலங்கள்ல மிசோரம், நாகாலாந்து, சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிச்சாலே போதும். அங்க அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆளுகள்லாம் என்ன பண்றாங்க, தன் கட்சிக்கு இழுத்து இங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சிடறாங்க. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்காண்டி போராடி அரசியல் அண்ணா ஹசாரே, காந்தியவாதி அண்ணா ஹசாரே மூலியமா அரசியலுக்கு வந்தார். ஊழலை ஒழிக்கணும், வலுவான சட்டங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி தான் டெல்லி மக்கள் என்ன பண்ணாங்க, காங்கிரஸுக்கு மாற்று யார் அப்படின்னு காங்கிரஸுக்கு மாற்று அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல படித்தவர், ஒரு துடிப்பான இளைஞர், அவர் முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை வந்து அன்னைக்கு உருவாக்கி ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில ஆட்சி பிடிச்சாங்க. சொல்ல முடியாது. அப்போ உருவாக்கும் போது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட தான் கெஜ்ரிவால் உருவாக்குனதா நான் வந்து பாக்குறேன். ஆமா, இப்ப அண்ணா ஹசாரே என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, நான் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சொன்னேன், நான் சொல்லுவதே அவர் கேட்பதில்லை, அவருக்கு பணத்தின் மீது ஆசை வந்து விட்டது, பணத்தை பெருக்குகிறார், மதுபானத்தை பத்தி மது ஒழிக்கல, அவருக்கு வந்து பணத்தின் மீதும் பதவி மீதும் அதிக ஆசை, பேராசை. ஏண்டா டெல்லியில மட்டும் ஆட்சி செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கத்து மாநிலமான பஞ்சாப்லயும் ஆட்சி பிடிச்சாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி தேசிய அளவுல ஒரு தேசிய கட்சியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கொண்டு வர்றாரு. மாநில கட்சியா இருந்தது தேசிய கட்சி அளவுக்கு போட்டிடுறாங்க. இந்தியா முழு அதற்கான உறுப்பினர்களும் மாநில பொறுப்பாளரும் இருக்கிறார்கள். அப்ப புதுடெல்லி, பஞ்சாப் இப்ப மத்திய அரசு பாக்குது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல என்னென்ன குற்றச்சாட்டுலாம் இருக்கு, அவர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் டெல்லியில ஆட்சியில் இருக்காரு, அவர் என்னென்ன ஊழல் பண்றாரு, அவர் எந்தெந்த அரசியல் கட்சிகளோட எல்லாம் டீலிங்ல இருக்காருங்கிறத ஒரு ரெக்கார்டு எடுக்கிறாங்க, அதுக்கு செக் வச்சாங்க. அவர் பல்வேறு பிரச்சனைகள்ல மாற்றாரு, முதலமைச்சர் பதவி போகுது. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருந்த பல அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க, தூது விடுறாங்க, நீ பிஜேபிக்கு வா, உனக்கு நான் எம்பி பதவி தர்றேன், உனக்கு நான் மினிஸ்டர் ஆக்குறேன், உனக்கு கட்சியில பொறுப்பு போடுறேன்னு சொல்லி பல பேரை தூக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருந்த சட்டமன்ற உறுப்பினர்ல பாஜகவுக்கு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. முக்கியமான அமைச்சர் இந்த துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா இப்படி போன்ற பல தலைவர்கள் எல்லாம் தூக்கி ஜெயில போடுறாங்க. அரசு ஊழல் புகார்ல அரெஸ்ட் பண்றாங்க. கடைசியில அரவிந்த் கெஜ்ரிவால பதவி விலகும் சூழல் உருவாகி தனக்கு அடுத்தபடியா இருந்த அந்த அம்மாட்ட வந்து பதவி கொடுக்குறாரு. அப்ப மாநில தேர்தலில் போட்டியிடும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதவி இல்லை, அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டியிடுறாரு. அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, பிஜேபி கரெக்டா காய் நகர்த்தி பதவியே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மக்கள் சொல்றாங்க,
ஒரு ஒரு ஆட்சி வந்து தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் தான். அதுல மக்கள் விரும்ப வரைக்கும் தான் சார் நீங்க பதவியிலையும் அரசு இதுல இருக்க முடியும். மக்கள் வந்து உங்களை தூக்கி முடிச்சிட்டாங்க வைங்க, 5 நிமிஷம் ஆகாது, தூக்கி போடுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நிலைதான் இன்று தலைநகர் டெல்லியிலே 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்திருக்கிறது. இது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. பாரத பிரதமர் 3வது முறையாக பிரதமர் ஆகிறார். மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசின் சரியான அணுகுமுறை இல்லாத ஒரு சூழல், அந்த மக்களுக்கு சரியான செய்யல. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, டெல்லி என்பது அனைத்து மாநில மக்களும், அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும். டெல்லியில மட்டும் கிடையாது, ஹிந்திக்காரன் மட்டும் கிடையாது, மராத்தி கிடையாது, தமிழ், எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்திருக்கிறது. அது ஒரு மாபெரும் வெற்றி. 70 இடங்களில் 48 இடங்களை கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு 36 தான் வேணும், இவங்க 48 பிடிச்சிருக்காங்க. ஒரு இமாலய வெற்றி. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கூட்டணி வந்து ஒரு இத்து போன கூட்டணி, ஒரு துருப்பிடித்த கூட்டணி. அந்த கூட்டணியில நீங்க வந்து டெல்லி தேர்தல் வந்து வெற்றி போயிட்டு இருக்கு. உமர் அப்துல்லா காஷ்மீர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கங்க, உங்களுக்குள்ளே ஈகோ பாலிடிக்ஸ நீங்க குறைக்க முடியல, அப்புறம் உங்களுக்குள் நடக்கும் பிரச்சனை எல்லாம் அடுத்தவர் தான் போட்டிடுவாங்க, அடுத்தவங்க வர்றதுக்கு நீங்களே வழி விடுறீங்க. நான் சொல்றேன், இந்தியா கூட்டணி அது ஆர்கனைசர் யாரு, காங்கிரஸ். நீங்க டெல்லியில காங்கிரஸ் தனித்து போட்டி, ஆம் ஆத்மி தனித்து போட்டி, கம்யூனிஸ்டுகளை காணாம், மாயாவதி போட்டியிடல, இடதுசாரி போட்டியிடல, திமுக போட்டியிடல, வேற மற்ற கட்சியெல்லாம் இங்கே போட்டியிட முடியல. பிரதான கட்சி காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பிஜேபி. ஆம் ஆத்மி தோல்விக்கே யாரு காரணம், காங்கிரஸ். காங்கிரஸே பல இடங்களில் தோக்கடிச்சிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து 3 முறையும் 0. ஒரு நாட்டினுடைய தலைநகரத்துல ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாத காங்கிரஸ் எப்படி இந்தியாவை ஆள வேண்டும், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? வாழக்கூடிய பகுதியிலே ஜெயிக்க முடியலையே. அதனால பாரத பிரதமரின் வளர்ச்சி திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், அதனால் மக்கள் பயனடைகிறார்கள். அவர்களுக்கான ஒரு ஆட்சி மாற்றம் தலைமையிடத்தில் தேவை. அந்த ஆட்சி மாற்றத்தை டெல்லி மக்கள் அளித்திருக்கிறார்கள். அதுக்கான பிரச்சார உத்தி தொடர்ந்து அந்த டெல்லி மாநிலத்துடைய பிஜேபியினுடைய தலைவர், அந்த தலைவருக்கான சரியான அரசியல் வழிகாட்டுதல், மத்திய அரசு வந்து அந்த மக்கள்கிட்ட எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் அரசியல் பண்ணணும், அரவிந்த் கெஜ்ரிவால் என்னென்ன ஊழல் பண்றாரு, என்னென்ன பிரச்சனை நடக்குது, டெல்லியில அவர் என்னென்ன இது பண்றாரு அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த வெளிச்சம் தெரிந்ததினால் அரவிந்த் கெஜ்ரிவால் காந்திவாதியாக இருந்து வந்தார். பிறகு அவர் பணத்து மீது ஆசை இருக்கு, தொட்டிங்க சொத்து சம்பாரிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்காரு. அதனால அவரால் ஊழலை ஒழிக்கணும்னு வந்தார் அரசியல். ஊழலை ஒழிக்க ஊழல் பெருச்சாலி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் அவர் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, அந்த ஊழல் குற்றச்சாட்டினால்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று டெல்லி மக்களால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பாரதிய ஜனதா தாமரை மலர்ந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் அமர இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த பாஜகவுடைய வெற்றியை கொண்டாடுகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னா வந்து திருப்பரங்குன்றம் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு புது பிரச்சனையை கலப்புறாங்க. சமூக நீதியோட நம்ம வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கலப்புறது சரிதானா? எப்படி பாக்குறீங்க? நம்ம எல்லாருமே மத நல்ல இணக்கத்தோட இருக்கோம். அவங்க அங்க மேல வந்து திருப்பரங்குன்றத்துல அவங்களுக்கும் ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கால வந்து அவங்க வந்து மட்டன் வெட்டி சாப்பிட்டா என்ன, சிக்கன் வெட்டி சாப்பிட்டா என்ன? இது ஏன் வந்து பெரிய பிரச்சனையா எடுக்கிறாங்க இத? அதாவது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நான் வந்து மதுரையில கல்லூரி படிக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் மலைக்கு அடிக்கடி செல்வது வழக்கம். இங்க நம்மளோட உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு
மேல தர்கா, அந்த தர்காவுக்கும் போயிருக்கேன். ம் பின்னாடி இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போயிருக்கேன். ம் கீழே முருகப்பெருமானையும் வழிபட்டிருக்கேன். ம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த பகுதிக்கும் போயிருக்கேன். ஓரளவுக்கு அந்த மலையை சுத்தி வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ம் இப்ப நான் போகும்பொழுது, நான் அந்த தர்காவுக்கு வந்து போகும்போது அந்த, அதாவது இப்ப வந்து கொஞ்சம் படிகள் பாதைகள்லாம் சரியா இருக்கு. நாம போகும்போதுலாம் பாதைகள்லாம் சரியா இல்ல. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன்னு வைங்களேன். ம் அப்ப அந்த திருப்பரங்குன்றம் தர்கா இருக்கு பாருங்க, ம் இங்க வந்து சொல்லுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் வந்து நான் போகும்போது அவ்வளவா இல்ல. டீ காபி கிடைக்கும், பண்ணு கிடைக்கும், இந்த ம் முறுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சமைச்சு சாப்பிட்டு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கல. சரி. கீழ இருந்து சாப்பாடு எடுத்து வருவாங்க. சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கொண்டு வரலாம். ம் சாப்பாடு கொண்டு வந்திருக்க, நம்ம வந்து அதை நேர்ல பார்க்கலன்னு வைங்களேன். நம்ம ம் வந்து பார்த்தா தான் நான் போயிருக்கும் போது நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆமா. நான் போயிருக்கும்போது அங்க டீ வாங்கி சாப்பிட்டுருக்கோம். மத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்திருக்கு, சாப்பிட்டுருக்கோம். மக்கள் வருவாங்க, தர்கா வழிபாடு செய்வாங்க, அப்படி சுத்தி வருவாங்க. அங்க அதிக அளவுல குரங்குகள் இருக்கும். ம் அதுக்கு அந்த வாங்கிட்டு வர்ற பொருளை போட்டு வந்துருவாங்க. ம் அதுக்கு பின்னாடி சைடு போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அங்க வந்து இறை வழிபாடு இருக்கு, சாமி கும்பிடுறான். அங்க அந்த மீன்கள்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துடுறான். ரைட்டு. இது வந்து ம் நீங்க மேல தர்கா வச்சிருக்கீங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மட்டுமா தர்கா இருக்கு? தமிழ்நாட்டுல பல்வேறு இந்து ஆலயம் ஒரு பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க ஒரு இஸ்லாமியர் கோயில் இருக்கும். ஆமா. இல்லைன்னா ஒரு சர்ச் இருக்கும். நான் சமீபத்துல ஒரு கோயில் பக்கத்துல போயிருக்கேன். அது வந்து பெரிய பிரமாண்டமான ஒரு கோயில். ம் அந்த கோயில் பக்கத்துல இயேசு ஜெப வீடு அப்படின்னு போட்டுருந்துச்சு. ம் நான் என்ன சொல்றேன், அது தனியார் ப்ராப்பர்ட்டி. அவங்க என்ன பண்றாங்க, ம் யாரு கேட்டா அந்த இடத்த வித்துடுறாங்க. ம் அந்த இடத்த வாங்கக்கூடிய நபர் யாரு, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் யாரும் பாக்குறது கிடையாது. சோ அப்ப லேண்ட் வித்தோர்னா அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன தேவையோ கோயிலுக்கு முன்னாடியே என்ன பண்றான், ஜெப வீட கட்டிடுறான். ம் நம்ம போய் இங்க கட்ட போச்சுன்னு கேட்க முடியாது. ஆ அனைத்து மதத்தினரும் சமமாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாரோட நிலைப்பாடு இல்லைங்கள. ம் ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி போய் தான் அந்த பிரச்சனையை பெரிய அளவுல கொண்டு வர்றார். ம் அவர் தமிழ்நாடு அரசினுடைய வக்ஃப் வாரிய தலைவர். இந்த கோயில் மேல இருக்கக்கூடிய தர்கா வந்து வக்ஃப் வாரிய இதுல இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது வக்ஃப் வாரிய இதுல இல்லையா. ம் அப்ப இவரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. இவர் ஆதரவாளர் கூட்டிட்டு போறாரு. மேல அந்த கோழி ஆடு எல்லாம் எடுத்துட்டு போக அனுமதி இல்லைன்னு சொன்னவர்னா, இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு அரசுலையும் ஒரு பதவியில இருக்காருன்னு சொன்னவர்னா, அப்ப என்ன பண்றாரு, சரி இந்த சாப்பாடை கொண்டு வந்துட்டாங்க, அதையாவது வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, கூட கூட்டு போன 2 பாயை வச்சு பிரியாணி சாப்பிட விட்டு, எட்ரா நம்ம இப்பதான் டிஜிட்டல் காலமாகி போச்சுல, நம்ம ஏதாவது ஒண்ணு எதிர்வினை ஆற்றணும்ல, போட்டோவை எடுத்து தலைவர் சோசியல் மீடியால போட்டு விட்டார். ம் ஏய் நீ நாய் வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன், நான் பாடுற மலையில பிரியாணியை சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இவரு சமூக வலைதளத்துல அந்த போட்டோவை போடுறாரு. ம் அப்ப பிரச்சனைகள் வந்து பெருசாகுது. இந்து அமைப்பினர் போராடுறாங்க, இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்றாங்க. இது வந்து முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முதல் படைய வீடு திருப்பரங்குன்றம். ம் நீங்க குறைஞ்சுதான் கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே. இது பழமையான ஒரு கோவில், முருகன் கோயில். நீங்க தமிழ்நாடுனால முருகன் தான், முருகன் தான் தமிழ்நாடு தான். அப்படி இருக்கிறத ஸ்ரீகந்தர் மலை, தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், ம் ஸ்ரீகந்தர் திருப்புரம். நீங்க மதுரைக்கு போறீங்க, மதுரைக்கு எப்படி அடையலாம், மீனாட்சி அடையலாம். திருப்பரங்குன்றதுக்கு எது அடையலாம், முருகன் தான் அடையலாம். அல்லாஹ் அடையலாம் அது கிடையாது. ம் திருப்பரங்குன்ற மலைன்னே சொல்லுவோம், முருகன் கோயில் மலைன்னே சொல்லுவோம். ஆமா. இவங்க என்ன பூ கிளப்புறாங்க, சிக்காந்தர் மலை, ஸ்ரீகந்தர் மலை. சிவபெருமானுடைய மயன் யாரு, கந்தர். அப்ப அதை சிக்காந்தர். என்னங்க உருட்டுறீங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வருது, அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க, சமூக வலைதளத்துல போடுறாங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு என்பது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. நம்ம நாடு வந்து ஒரு மதச்சார்பின்மையற்ற நாடாக இருக்கு. எமதமும் சம்மதமும் சொல்லி எல்லோருமே வாழ்றோம். யாரும் பிற மதத்துக்கோ பிற ஜாதிக்கோ எதிரானவர்கள் கிடையாது. அத எல்லா மக்கள், உங்களுடைய நிலைப்பாடு அதான், என்னோட நிலைப்பாடு அதான். ஆனா இங்க பிரச்சனை பண்ணன்னு சொல்லி யார் பண்றா, நவாஸ்கனி பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அது பாரம்பரிய முறையில இருந்துச்சு, முன்னாடி எல்லாம் கோயில் இது வெட்டினாங்க,
இது பண்ணாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு தர்கா இருக்குன்னு வைங்க, காலங்காலமா கந்திரி கொடுப்பாங்க. கந்திரி ஆடு பலியிட்டு அதை பொதுமக்களுக்கு சாப்பாடு விடுவாங்க. இப்ப நம்ம கந்திரி நம்மளும் கசாப்பு கடை வச்சிருக்கோம், கறி போடுவோம், கிடாய் வெட்டுறதுனா போய் போடுவோம். கந்திரி சாப்பாடு நம்மளும் சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்கள. ஆனா ஒண்ணு நடந்துச்சுன்னா அது காலங்காலமா நடக்காத மக்களுக்கு தெரிஞ்சிடும். புதுசா பிரச்சனை கிளப்பணும், அத நம்ம இறை வழிபாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லி நவாஸ்கனி பிரச்சனை கிளப்புறாரு. அந்த பிரச்சனை பெரிய அளவில் ஒரு இடத்தை உருவாக்கி இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை பிப்ரவரி 4 அறிவிக்குது. அதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. மீண்டும் அவங்க கோர்ட்ல ஸ்டே போட்டு 5 மணில இருந்து 6 மணி வரை அனுமதி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், 144 போடக்கூடிய அரசு, தமிழ்நாட்டு அரசு வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. நீங்க இந்து விரோத போக்க கடைபிடிக்க கூடாது. நீங்க எல்லா சாதியும் எல்லா சமுதாயமும் எல்லா மதத்தினரும் ஓட்டு போட்டு தான் நீங்க முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி தரக்கூடிய அரசு திருப்பரங்குன்றம் போராட்டத்துக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற கேள்வியை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துங்க வச்சாங்க. நீங்க RSS ஊர்வலத்துக்கு தடை, அக்டோபர் மாசம் நடந்த RSS ஊர்வலத்துக்கு தமிழ்நாட்டில் தடை, மத பிரச்சனை உருவாக்குவாங்க, ஜாதி பிரச்சனை உருவாக்குவாங்க. ஏங்க நீங்க மட்டும் உங்க அப்பா சமாதிக்கு மெரினா பீச்சில் பல்லாயிரம் மக்களை கூட்டிட்டு ஊர்வலமா போலாம். அதிமுக ஜெயலலிதா சமாதிக்கு ஊர்வலமா போலாம். வேளாங்கண்ணி மாதா கோயில்ல நீங்க பெரிய ஊர்வலத்தை நடத்தலாம். நாகூர் தர்காவில் நடத்தலாம். ஏன் இந்துக்கள் இந்த நாட்டில் பிறக்கவில்லையா? இந்த மக்களுக்கான உரிமை நீங்க தரமாட்டீங்களா? அரசு, அதாவது திமுக உங்களுடைய கொள்கையை நீங்க கடவுள் முறுப்பை கடவுளை ஏத்துக்குங்க, ஏத்தாம போங்க. நீங்க கவர்மெண்ட் எல்லா மக்களுக்கும் பொதுவா இருக்கணும்ல. அதற்கு மட்டும் அனுமதி மறுப்பு. இப்ப நேத்து மதுரையில APP மாநாடு நடந்துச்சு, கடந்த 3 நாட்கள் நடந்துச்சு. APP அனுமதி மறுக்கப்பட்டதை அவங்க நீதிமன்றத்தை நாடி நீங்க அனுமதி வாங்கி வெற்றிகரமா ஊர்வலம் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அவங்க அந்த மாநாட்டை நிறைவு பண்ணியிருக்காங்க. அரசு என்பது பொதுவாக இருக்க வேண்டும். ஜாதிக்கோ மதத்திற்கோ அப்பாற்பட்டு மக்களின் உரிமைக்கு செவிசாய்ப்பதுதான் அரசு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இந்து முன்னணி பெரிய அளவுல எடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணி தலைவர்களும் பாரதிய ஜனதா தலைவர்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இது தேவையில்லாத வேலை. அதாவது எரியிற எண்ணெயில நெருப்பு ஊத்துனா குப்புன்னு எரியும். அதான் திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக அரசு என்ன பண்ணுது, எரியிற எண்ணெயில நெருப்பு ஊத்தி நெருப்புல எண்ணெய் ஊத்துறாங்க. சும்மாவே திமுகவை இந்து முன்னணி எதிர்க்கிறாங்க. எல்லாம் இந்துத்துவா எதிர்க்குது. நீங்க இந்த நேரத்துல போயிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் விஷயத்துல இந்த கீழ்த்தரமா இறங்கி பிற மதத்துக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு வெளிப்பாடு, எதிர்ப்பு வெளிப்பாடு தான். மதுரையில 10 லட்சம் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த குறுகிய காலத்துல கூடினார்கள். நீங்க அனுமதி கொடுத்துருக்கணும், திருப்பரங்குன்றத்துல அனுமதி கொடுத்துருக்கணும். அப்புறம் கூட்டம் வந்திருக்க நீங்க தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஜாதிய கலவரம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? மத கலவரத்தை திமுகவே உருவாக்குவது தேவையில்லை, திமுகவே உருவாக்கி கொடுக்குது. இதுதான். இது போக திமுக நிலைப்பாடு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவனுடைய நிலைப்பாடு சரியில்லை, அவருடைய ஆட்சி சரியில்லை, அவர்கள் மக்கள் விரோத போக்கான ஆட்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதற்கான தகுந்த பாடம் மக்கள் கொடுப்பார்கள். அதுபோல பிஜேபி சில விஷயங்களை கையில் எடுக்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க வடநாடு போனீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ராம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சில பகுதியில சொல்லலாம். இங்கே யாரு, முருகப்பெருமான் 60 வீடு இருக்கு, முருகனுடைய பக்தர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? முருகனை கையில் எடுக்கணும், வெற்றிவேல் வீரவேல் சொல்லுதான். இந்த திருப்பரங்குன்றம் அரசியல் என்பது
2026 சட்டமன்ற தேர்தல் வரை ஒரு மிகப்பெரிய அரசியல் நோக்கி போகும். திமுக தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி தான் இதற்கு தொடங்கி வைத்திருக்கிறார். ஆனா இப்ப நேத்து என்ன பேட்டி கொடுக்கார்? நான் மற்ற மதத்திற்கு எதிரானவன் இல்லை. நவாஸ்கனியை சொந்த சமுதாயம் இஸ்லாமியர்கள் தூத்துக்குடியில் விரட்டுகிறார்கள். தென்காசியில் எதிர்ப்பு, இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. அவர் வக்ஃப் வாரிய தலைவருக்கு தகுதி இல்ல, அவர் அந்த பதவியை வச்சு மிஸ்யூஸ் பண்றாரு, மத கலவரத்தை உருவாக்குறாருன்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகளே அவருக்கு எதிர்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிட்டாரு, எப்படியோ 3வது முறை ஜெயிக்க முடியாது. அப்படியும் ஜெயித்தால் அது மக்கள், அதாவது என்ன சொல்றது, பணத்துக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா அந்த மக்களை என்னைய திருத்த முடியாது. பார்ப்போம். நவாஸ்கனி தொடங்கி வச்சதை திமுக வழிநடத்துது. இதன் மூலமாக தாமரை ஆங்காங்கு மலர்ந்தது, தமிழ்நாடு முழுவதும் மலருமா என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மனதில் இருக்கிறது. இன்னும் என்ன பண்ணுவாங்கடா, இதுவரைக்கும் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டான், கட்சி பார்த்து ஓட்டு போட்டான். நான் அதிமுக, நீங்க திமுகன்னு ஓட்டு போட்டான். இனிமே எப்படி ஓட்டு போடுவாங்க தெரியுமா? 2026ல இவங்க வந்தா கோயில இடிப்பாங்கடா, முருகன் மலையவே முஸ்லீம் மலைன்னு சொல்லுவாங்கடா. இவங்க வரணுமா? இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா? பள்ளிக்கூடத்துக்கு 90 ஊசி கூட போக முடியாது. அரசு பள்ளியிலே விபூதி அணிய வேண்டாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? கொண்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி நிலைப்பாடு எல்லாம் வரும். நம்ம வரும்னு நினைக்கணும், வராது நினைக்க முடியாது. அதனால பாஜக வளருதோ இல்லையோ, பாஜகவை மறைமுகமாக யார் வளர்க்கிறா? திமுக வளர்க்குது அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் தெரிந்தவர்களே பல்வேறு பேட்டிகளை கூறி வருகிறார்கள். தமிழக மாற்றத்திற்கு வெற்றிவேல் வீரவேல் ஒரு அடித்தளமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டும் கிடையாது, இன்று ஒரு அறிவிப்பை திமுக வெளியிட்டிருக்கிறது. கோயில்ல அர்ச்சகர்கிட்ட நம்ம தட்டுல காசு போடுவோம், 5 ரூபா 10 ரூபா போடுவோம், உண்டியல்ல தனியா போடுவோம். இது சட்டம் இருந்தது. என்ன இருந்தது? உண்டியல்ல போடுறது மட்டும்தான் அறநிலையத்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் போகும். தட்டு யாருக்கு போகும்? அர்ச்சகருக்கு போகும். ஏன்னா அவங்க அதை நம்பிதான் வாழ்வாதாரம் இருக்கு. இன்னைக்கு ஒரு சட்டம், தட்டில் போடும் காசை அர்ச்சகர் தூக்கி உண்டியலில் போட வேண்டும். அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? நான் கேட்கிற கேள்வி, இந்து கோயில்ல வைக்கக்கூடிய சட்டத்தை நீ இஸ்லாமிய மசூதியிலும் தேவாலயங்களில் வைக்க வேண்டும். தேவாலயங்களுக்கு மானியத்துல பல இது பண்றீங்க, மசூதிகளுக்கு சந்தனா கூடு வந்துச்சுன்னா சந்தனத்துக்கு காசு வாங்கி கொடுக்குறீங்க, நோம்பு கஞ்சிக்கு ரேஷன்ல அரிசி போடுறீங்க. நீங்க அன்னதானம்லாம் எப்படி போடுறீங்க? அது யாரோ பெரியவங்க கொடுக்குறாங்க. அன்னதானத்துக்கு நன்கொடை வாங்கி தான் போடுறீங்க. இந்து அறநிலையத்துறை நேரடியாக காசு கொடுத்துலாம் போடல. இன்னைக்கு நான் 10,000, நீங்க நாளைக்கு 10,000 உங்க பேரை போட்டுருவாங்க. இன்று அன்னதானம் வழங்குபவர் டாக்டர் கணேஷ் அவர்கள் குடும்பத்தார்னு போட்டுருவாங்க. அதை சொல்லிதான் இந்து அறநிலையத்துறை சாப்பாடு போடுது. முழுசா அவளும் போடல. அதனால பூசாரிக்கு வழங்கப்படும் காசு யாருக்கு? தமிழ்நாடு அரசுக்கா? இல்ல உண்டியலில் வழங்கப்படும் காசு யாருக்கு? பூசாரிக்கு, அரசுக்கா? இது தவறான விஷயம். இந்துக்களுக்கு எதிராக இந்த திமுக தொடர்ந்து இருந்தால் ஒட்டுமொத்த இந்து மக்களும் ஜாதியை மறந்து ஒரே இந்துவாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்கள். அந்த மாற்றம் தமிழக அரசுக்கு எதிராக அமையும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்க. நிஜமாவே இது ஒரு 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 பிரச்சனை தான். இது 2026ல எப்படி எதிரொலிக்குதுன்றத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் இது. ரொம்ப நன்றி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட பேசினதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வெற்றிவேல் வீரவேல்.